ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டிடி கிளாஸஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்கம் மெத்தட், நேஷ்னல் இன்கம் லெசன் அண்ட் இட்ஸ் அக்ரிகேட்ஸ். ஸோ இன்கம் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது all the incomes that occur to the factors of production by way of wages, profit, rent, interest, etc. are summed up to obtain the national income. இப்போ components of factor income அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sum total of all the factor incomes earned within the domestic territory of the country is known as a domestic income. Domestic income என்னும்போது NDPFC. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட் அண்ட் ராயல்ட்டி, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், மிக்ஸ்டு இன்கம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டிபிஎஃப்சி கிடைக்கும். ஸோ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது அமௌண்ட் பெய்டு டு எம்ப்ளாயீஸ் பை எம்ப்ளாயர் ஃபார் ரெண்டரிங் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ். So it includes all the payments and benefits which the employees receive. அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஓனர் வந்து கொடுக்கறது தான் எம்ப்ளாயீஸ். தட் இஸ் அ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், வெதர் இட் இஸ் அ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் த எம்ப்ளாயர். ஸோ காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸில் பார்த்தீங்கன்னா அதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது: வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கேஷ், வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கைண்ட், எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இப்போ வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கேஷ் பார்க்கும்போது இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் வேஜஸ், சேலரி, போனஸ், டியர்னன்ஸ் அலோவன்ஸ் அண்ட் கமிஷன். இப்போ வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கேஷில் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பெனிஃபிட்ஸ், வேஜஸ், சேலரி, போனஸ், டியர் அலவன்ஸ், கமிஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கைண்ட். ஸோ ஹியர் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ரெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஹோம், free car, free medical and education facilities, and imputed value of these benefits should be included in national income. Third point பார்த்திங்கும்போது employers contribution to social security scheme. So it includes the contribution made by employer for the social security of employers. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேஜஸ் அண்ட் சேலரிஸ் இன் கேஷில் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு கைண்டு பார்க்கும்போது, அண்ட் தேர்ட் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீமில் பார்க்கும்போது கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப், தட் இஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி அண்ட் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட்ஸ். So what is the main aim for this contribution is to ensure the safety and security of life of the employee. And one more important thing is any contribution by third party, we say that insurance company, okay, no. So to an employee is not the part of COE. So as the insurance company is not the employer of injured worker, if any contribution by employees is also not included as such payments are made by the employees from COE only. Next பார்க்கும்போது rent and royalty. So rent is a part of that national income which arises from ownership of land and building. Rent includes both actual rent as well as a imputed rent. ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு பார்க்கும்போது வெளியே இருந்து யாராவது ரெண்ட்டு கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கறது தான் ஆக்சுவல் ரெண்ட். அதுவே இம்ப்யூட்டட் ரெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரெண்ட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் இம்ப்யூட்டட் ரெண்ட் ஆஃப் ஓனர் ஆக்குபைட் த ஹவுசஸ் இஸ் calculated on the basis of market rental value of the house. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி, தட் இஸ் ராயல்ட்டி refers to income received for granting leasing rights of subsoil assets. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓனர்ஸ் ஆஃப் மினரல் டெபாசிட்ஸ் லைக் கோல் or iron ore or natural gas can earn an income by giving the rights of mining to the contracted. அவங்களோட சொந்த நிலத்தில் மினரல்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ விட்டு அதுலேருந்து வந்து பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ அடுத்தவங்களுக்கு விடும்போது அது கான்ட்ராக்டர்ஸ் விடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ராயல்ட்டி கீழே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். Interest refers to the amount received for lending a funds to the production unit. யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் both actual interest as well as imputed interest of funds provided by the entrepreneur. இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் த ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் ஒன்லி, ஸோ விச் டஸ் நாட் இன்க்ளூட் த கவர்மெண்ட் ஆன் பப்ளிக் டெப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை த கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். Profit is a reward to the entrepreneur for his contribution to the production of the goods and
services. So profit is a residual income, that is the entrepreneur earns after paying all other factors of production. நார்மலாக பார்க்கும்போது ப்ராஃபிட் ஏர்ன் பை த என்டர்பிரைசஸ் வித் யூஸ்ட் ஆஃப் த 3 பர்பஸஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ், செகண்ட் வந்து டிவைடெண்ட் அண்ட் தேர்ட் இஸ் த ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். இப்போ டிவிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் பெய்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் தியர் ஷேர் ஹோல்டிங். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அது ப்ராஃபிட்டில் ஒரு பார்ட்டு தான் டிவிடெண்ட்ன்றது. நான் அது எப்படி பே பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க, அந்த ரேஷியோ லிமிட்டில் தான் அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் போகும். ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் அ டிவிடெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இட் ரிஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் கெப்ட் ஆஸ் அ reserve to meet the unexpected contingencies or for business expansion. It is also known as a undistributed profits or saving of private sector. So retained earnings என்றது it's a part of profit which is kept as reserve to meet a unexpected contingency. Next பார்த்தீங்கன்னா corporate tax. It is a direct tax paid by an enterprises to the government on the total profit earned by it. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க என்ன அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரொடக்ஷனால் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். It is also known as a profit tax or business tax. இப்போ ப்ராஃபிட் கீழே வந்து corporate tax, dividend and retained earnings. That is profit equal to corporate tax plus dividend plus retained earning. Next பார்த்தீங்கன்னா mixed income. So it is the income generated by own account workers like farmers or barbers etc. and unincorporated enterprises. Unincorporated enterprise என்னும் போது retail traders, small shopkeepersலாம் இது கீழே தான் வருவாங்க. It is the term used for any income that has elements of more than one type of factor income. So mixed income arises from productive services of self-employed persons. So whose income includes the wages, rent, interest and profit, and these elements cannot be separated from each other. Example, income of doctor running a clinic at his residence. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். காம்பன்சேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ரெண்ட், வேஜஸ் அண்ட் சேலரிஸ், நெட் எக்ஸ்போர்ட், என்எஃப்ஐஏ, ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன். கேல்குலேட் என்ஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஓஇ ஆட் பண்ணணும், ரெண்ட் ஆட் பண்ணணும், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், என்எஃப்ஐஏ. இப்போ எல்லாத்தோட வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு வர ஆன்சர் இது தான் என்என்பிஎஃப்சி, தட் இஸ் நேஷ்னல் இன்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்கம் மெத்தட் எப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பார்ப்போம். Thank you.